எப்போ பார்ட்டிக்கு போனால் அங்கே போனால் ஏதாவது ட்ரிங்க் கேட்குற மாதிரில. ஹலோ சார், இது யார்? ரெமோ அப்படின்னு ஒரு பெரிய பானாஸ்திரத்தை காதல் அம்பை அக்டோபர் 7 தானே சார்? அக்டோபர் 7ஆம் தேதி டார்கெட் வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார் மிஸ்டர் டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன். தேங்க்யூ. ரெமோ எப்படியும் வந்து படத்தோட கதையை சொல்ல மாட்டார், படம் உருவான கதையாக சொல்லுங்கள். படம் உருவான கதை, நான் டைரக்டர் அட்லி அவர்கிட்ட அசோசியேட்டாக ராஜாராணியில் வேலை பார்த்துட்டு வந்தேன். ஸோ படம் முடிக்கும்போது எனக்கு வந்து சிவா சார் வந்து, நான் வருத்தப்பட வாலிபர் சங்கம், அப்புறம் அந்த மான் காரத்தை அந்த டைமில் ரிலீஸ் ஆன டைம் எனக்கு வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படமாக பண்ணும்போது எனக்கு வந்து சிவா சார் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அந்த டைமில் அவருக்காகவே நான் ரெடி பண்ண கதை தான் அந்த ரெமோ. ஸோ அட்லி சாருக்கும் சிவா சாருக்கும் அவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவுக்கு 2 பேரும் வராதுக்கு முன்னாடி இருந்து 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவர் மூலயமா நான் ஸ்கிரிப்டை பிச் பண்ணேன். ஸோ அவருக்கு சிவா சாருக்கு பிடிச்சி, ஸோ அப்படி தான் ரெமோன்றது வந்து அட்லி சார் மூலிமா தான் உருவாச்சு. அடுத்த முக்கியமான கேள்வியே வந்து பிசி ஸ்ரீராம் ஒரு டெபியூ டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இதில் டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது, எல்லாமே அட்வான்டேஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பிசி சார்ன்றதை கமிட் ஆகும்போது எனக்கு பயங்கர பயமாக இருந்தது. ஸோ அதுக்கு ஓகே சொல்கிறதுக்கு, அவர் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்ல மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு டக்குன்னு ஓகே சொன்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல, மண்டையை துரிஞ்சிட்டு இருந்தேன். இது எப்படி போய் சேரப்போகுது? ஏன்னா அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் வயசு கூட கிடையாது. ஸோ அவ்வளோ அப்பத்துலேருந்து அவர், நம்ம வந்து பிசி சார் நான் இன்ஸ்டியூட் படிக்கும்போது அவரோட ஷூட்டிங்கை தூரம் நின்று வெடி இப்போ கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இப்போது அவர் கூட படம் பண்ணணும் போது வர அந்த பயம் தான் எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், எப்படி ஷார்ட்ஸ் அவர்கிட்ட கேட்குறது, எப்படி சொல்லுவோம், அவர் எப்படி நம்மளை எப்படி இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர ஃபியர் இருந்தது. ஸோ அவரை மீட் பண்ணும்போது ஃபஸ்ட் வாட்டி என்னை கூப்பிட்டு ஸோ ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஸ்டோரி கேட்கவே இல்லை. ஸோ உட்காந்து பேசினார், சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஸோ அமுச்சு விட்டார். திரும்ப இன்னொரு வாட்டி கூப்பிட்டார், திரும்ப அதே போல் ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை கம்ஃபர்டபுளுக்குள்ளே கொண்டு வந்து, ஸோ அவருக்கு தெரிஞ்சது நான் சின்ன பையனாக இருக்கிறது வந்து அவர் நான் என்ன ஃபீல் பண்ணுறது அவருக்கு ஈஸியாக தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால் அவர் வந்து என்னை ரொம்ப க்ளோஸாக ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி என்னை ரொம்ப கம்ஃபர்டபுள் கொண்டு வந்துட்டார். ஸோ ஷூட்டிங் போகும்போது எனக்கு வந்து பிசிஆர்ன்ற அந்த பெரிய இது இல்லாமல் என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ண வச்சார். நான் கேட்டதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தார். ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு ஆர்டி ராஜா சார் தான், அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு பிசி சார்ன்றதை வந்து போகலாமா, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நானும் சரி, ஹீரோ சாரும் சரி, கண்டிப்பாக அதெல்லாம் ஓகே சொல்ல மாட்டார், தேவையில்லாத சரி முயற்சி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு. அவர் வந்து அவராக ட்ரை பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்கிரிப்ட் புக் கேட்டார், பிசிஆர் புக்கு கேட்குறாருன்னு எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறீங்க, இது நடக்குமா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் கொடுங்க அப்படின்னா, நான் சரி அவருக்குன்னு ஸ்பெஷலாக நான் புக்கில் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்கும், அந்த ஃபைட்டை கூட கட் பண்ணிட்டேன் பிசிஆர். ஏன்னா அவர் பண்ணுறேன்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு எப்படி ஓகே சொல்லுவாரோ எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தது. கொடுத்துட்டு ஒரே நாள் தான், இன்றைக்கி மார்னிங் நாங்கள் ஒரு 11 o'clock கொடுத்தோம். ஸோ மறுநாள் மார்னிங் 7 o'clock எனக்கு ப்ரொடியூசர் ஃபோன் அடித்தார், ராஜா சார் ஃபோன் அடிச்சு இது மாதிரி சார் ஓகே சொல்லிட்டாரு, உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங்கே வந்து நம்ம பெரிய படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோ சிவா சார், ப்ரொடியூசர் சார் எல்லாம் போய் சாரை மீட் பண்ணோம். ஸோ இப்படி தான் பிசி சார் நம்ம இதுக்குள்ளே வந்த இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஷாருக் கான், சிவகார்த்திகேயன், இது வந்து பாட்டில் கூட ஒரு லிரிக்காக வருது, இது உங்கள் இன்புட் ஏதாவது? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து அனிருத் வந்து கம்போஸ் பண்ணும்போது அவர் சும்மா ரஃபாக வேர்ட்ஸ் போட்டு பாடுவார். ஸோ அப்படி அவர் வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த டியூனை வந்து கம்போஸ் பண்ணதுக்கப்புறமா நான் போய் கேட்கும்போது அவர் சும்மா ரஃபாக பாடி வைக்கிறேன் அப்படின்னு இருந்தார். ஸோ போய் கேட்கும்போது இந்த வார்த்தைலாம் வந்தது, அது கேட்குறதுக்கு பயங்கர எனர்ஜியாக இருந்தது. இது வந்து அனிருத்தே எழுதினார், அனிருத்தே ரஃபாக போட்ட வேர்ட்ஸ் அதெல்லாம். அவர் சிவா சார் வந்து அது வேண்டாம் சார், ஏன் தேவையில்லாத இதெல்லாம் அப்படின்னு சொன்னார். அவர் கேட்கவே இல்லை, இது என் பாட்டு சார், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த வார்த்தை வந்து இவரோடது, அனிருத் சாரோட வார்த்தை தான். அந்த பாட்டு எழுதுனது வந்து விக்கி. ஸோ மற்றதெல்லாம் அவர் வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபார்மில் எழுதி கொடுத்தாரு. ஸோ அதில் விக்கி இந்த படத்தில் 4 பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. 4 பாட்டுமே ஸ்பெஷலாக இருக்கும் அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் எல்லாம். ஸோ வந்து இப்போ சிவகார்த்திகேயன் வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வைப்ரண்ட் பர்ஃபார்மர், ரொம்ப துருத்துருன்னு இருப்பார், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நிறையா உண்டு. நீங்கள் ஃபஸ்ட்டே வேறு முடிவு பண்ணிட்டீங்க அவங்க தான் அப்படின்னு. அவங்கள போய் ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே இந்த மாதிரி இந்த ஃபீமேல் கேரக்டர்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இது அவ்வை சண்முகியோட இன்ஸ்பிரேஷன் ஏதாவது இருக்கா அதில்?
இதில் அவைஷன்மிக்கெல்லாம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இதே ஆஃபீஸில் தான் நான் அவருக்கு இது நரேட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நான் நரேட் பண்ணது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு அவர் நரேட் பண்ணேன். ஸோ ஸ்டோரி கேட்டோன்னே அவருக்கு கொஞ்சம் எக்ஸைட்டாக இருந்தது. ஏன்னா இது அவர் பண்ண ஜானர்ல வந்து வெளியே இருக்கிற கதை. ஸோ இந்த படம் வந்து லவ் அண்ட் காமெடி இதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லேடி கெட்டப் பண்ணுறது தான் அவருக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு இம்ப்ரெஸ் ஆன ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஸோ லேடி கெட்டப் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் அவருக்கு பயங்கரமாக ஷூட் ஆகும்ட்டு அவருக்கே அது ஃபீல் ஆச்சு. ஸோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இதுக்கு ஸ்கேலுக்கு வந்துட்டார். பட் என்னென்னா இருந்தாலும் இந்த டைமில் ஒரு 10வது படமாக இவ்வளோ சீக்கிரமாக இந்த இப்படி ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் தேவையா அப்படின்றது தான் அவர் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ரெமோ வந்துருச்சு. அவைஷன்மிகி இதில் லேடி கெட்டப் பண்ணுறது மட்டும்தான் அவைஷன்மிகியோட இதுவாக இருக்குமே கண்டி. மற்றபடி உங்களுக்கு ஸ்டோரியும் சரி அதில் பண்ணியிருக்கோம். நாங்கள் எந்த விஷயமும் வந்து அவைஷன்மிகியோட எந்த கம்பேரிசனும் வரவே வராது. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இப்போ அனிருத்தை வந்து இந்த ஆல்பமில் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு எது சொல்லுவீங்க? அண்ட் வந்து திரும்ப ரீஒர்க் பண்ணோம், நான் வந்து அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு இந்த பாட்டை வாங்கினேன் அப்படின்னு எது சொல்லுவீங்க? அனிருத் சார்கிட்ட வந்து நான் அடித்து பிடிச்சி எதுவுமே வாங்கலை. என்னென்னா நான் இது வரைக்கும் ஆப்ஷனே போகல அவர்கிட்ட. இந்த படத்தில் இருக்க 7 சாங்குமே ஒரு பாட்டுக்கு நான் ஆப்ஷன் வாங்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொரு பாட்டை தான் கொடுப்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு செஞ்சுட்டாலே தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். சிங்கிளாக லான்ச் பண்ணுறாங்க உங்களுக்கு? ஆமாம், எனக்கே அப்படி தான் கொடுத்தாரு. ஸோ ஏன்னா மொத்தமாக கம்போஸ் பண்ணவே மாட்டார். அவருக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருணும். திடீர்னு ஃபோன் அடிப்பார், திடீர்னு காலையில் 3 மணிக்கெல்லாம் அடிப்பார். அடிச்சுட்டு பாக்கு இது மாதிரி பயங்கரமாக ஒன்று பிடிச்சிருக்கேன் அப்படின்வார். ஸோ காலையில் போயிட்டு கேட்டோம்னா நமக்கே பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அதுவும் அவர் வாய்ஸில் பாட்டு கேட்குறதுக்கு அந்த வாய்ஸில் ஒரு வாட்டி கேட்டோம்னா அதுக்கப்புறம் வாய்ஸ் மாற்றி பண்ண ஒரு 4 பாட்டு அவர் பாடி தான் ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஷூட் பண்ணதாலும் அவர் வாய்ஸ் வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா சிங்கர்ஸை மாற்றும் போது எனக்கு வந்து அது உடன்பாடே வராது. சார் இல்லை சார் இந்த பாட்டு நீங்களே பாடிடுங்க அப்படின்னு சொன்னால் அவரும் கேட்க மாட்டேன். இல்லை எல்லா பாட்டும் நான் பண்ணால் போர் அடிக்கும் ஆல்பம். ஸோ அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணார். எனக்கு இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக அவர் பாடின பாட்டுகள் அடுத்தவங்க பாடும்போது என்னால் அது எனக்கு வந்து ஒரு 50% தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போது ஓவராலாக எல்லாத்துலேயும் வரும்போது எனக்கு சிரிக்காது ரொம்ப பிடிக்கும். தமிழ்ச்செல்வி, செஞ்சிட்டாலே, டாவியா, அதுக்கப்புறமா அந்த டைட்டில் சாங் எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டு தான். ஸோ இது ஆர்டர் பண்ணோம்னா இப்படி தான் ஆர்டர் பண்ணுவேன். பிடிக்காத பாட்டுன்னு எனக்கு எதுவும் கிடையாது. கீர்த்தி சுரேஷ் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போது அவங்க ஓகே சொல்லணும்னா அடுத்த ஆப்ஷன் போயிருப்பீங்களா இல்லை வெயிட் பண்ணியிருப்பீங்களா? இல்லை, ஆக்சுவலாக கடைசி ஆப்ஷனாக தான் நாங்கள் கீர்த்தி வந்தது. என்ன காரணம்னா அவங்க வந்து ஆல்ரெடி ரஜினி முருகன் பண்ணதுனால தான். நான் படம் கமிட் ஆன உடனே நான் பிசி சார் எல்லாம் வந்து சிவா சாரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஸோ அப்போது அங்கே கீர்த்தி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, இவங்களே இருந்தால் நல்லாயிருக்கும். பட் என்னென்னா ரஜினி முருகன் நடிச்சிட்டாங்கன்றது தான் பெரிய எங்களுக்கு பிளாக்காக இருந்தது. ஸோ வேண்டாம் அப்படின்னும்போது நாங்கள் ஃபங்க்ஷன் விட்டு கிளம்புனது நான் வீட்டுக்கு போனோம். பிசி சார் எனக்கு ஃபோன் அடித்தார், அந்த பொண்ணு நல்லா இருக்காங்களே அப்படின்னும்போது நான் சொன்னேன் இது மாதிரின்னும்போது சார் என்ன சொன்னாருன்னா அது பிரச்சனை இல்லையே, அது வந்து வில்லேஜ் படம் தானே பண்ணுறாங்க அப்படின்னாரு. அப்போ ரிலீஸ் ஆகலை ரஜினி முருகன். வில்லேஜ் படம் தானே, இது சிட்டி படம், இதை நான் காட்டுறது உனக்கு வேறு மாதிரி இருக்கும்ல அப்படின்னாரு. நான் அப்படியா சார், நான் யோசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா நேரில் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண, இல்லை சார் இது உடனே வர்றதுனால அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்னு விட்டுட்டார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஹீரோயின்ஸ் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் மெயினாக வந்து தமிழ் தெரியணுன்றதில் இதுவாக வச்சுக்கிட்டேன். ஸோ ஹிந்தி சைடெல்லாம் வேண்டாம், நமக்கு வந்து ஆமாம் தமிழ் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா படத்தில் வந்து நிறைய லவ் சீன்ஸ், நிறைய டைலாக்ஸ் இருக்குது, தமிழ் டைலாக்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் டைலாக்ஸ் கரெக்டாக பேசலன்னா அது எனக்கும் இதுவாக இருக்காதுன்றதுனா கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச பொண்ணாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 மாதம் ட்ரை பண்ணோம். ஸோ 4-5 மாதம் எங்களுக்கு பெருசாக நாங்கள் கேரளாலெலாம் கூட போய் ட்ரை பண்ணோம். ஸோ பெருசாக அது கிடைக்கல. ஸோ லாஸ்ட்டாக திரும்ப 2வது வாட்டி எனக்கு ப்ளீஸ் சார் திரும்ப சொன்னார், இந்த மாதிரி அந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னோடனே தான் ஸோ டிசைட் பண்ணோம், சரி இது ஓகே நமக்கு எதாவது கரெக்ட் அப்படின்னோடனே. ஸோ படத்தில் அவங்க வந்து நடித்ததுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன் இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஸோ நமக்கு கிடைக்காதது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆப்ஷனே யோசிக்க முடியாது கீர்த்தி தவிர. ஸோ அந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, அவங்க அழகுலையும் சரி, அவங்களோட பெஸ்ட்டு இப்போ கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்லேருந்து லிரிக் வீடியோஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு செம கலர் இருக்குது, டோட்டலி கலர்ஃபுல். அது எப்படி ஃபஸ்ட்டே ஃப்ளோ டிசைட் பண்ணும்போது முடிவு பண்ணிட்டீங்களா இப்படி தான் இருக்கணும்? லவ் ஸ்டோரின்னும் போது கண்டிப்பாக கலர் கண்டிப்பாக இருந்தது. ஸோ அதுவும் பிசி சார் என்னும்போது சார் வந்து அதிகமாக
கொஞ்சம் ரா ஃபிலிம்ஸு கொஞ்சம் அந்த மாதிரி தான் வேலை பார்த்துருக்காரு. ஸோ டார்க்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட்டாக அதுக்கு முன்னாடி ஓகே கண்மணி ஐ பண்ணியிருந்தார். ஸோ அதுலேயே வேற ஒரு இது கொடுத்துருப்பார். ஸோ இந்த படம் வேற ஒரு இதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட வந்து சார் எனக்கு இப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஸோ எல்லாமே சார் வந்து இந்த ஃப்ளோ வந்து ஒரு 3 கலர் படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இதுன்னு சொல்லிட்டு ஸோ கலர்ஃபுல் எல்லாமே வந்து அந்த சைடு வந்து சாரோட ஒர்க்கு தான். ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷன் சொன்னீங்க இல்லையா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா ட்ரெயினர்லாம் வச்சு? இல்லை, அவருக்கு வந்து படம் நான் ரஜினி முருகன் நான் அவர்கிட்ட ஓகே பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு 1 இயர் ஆகிடுச்சு நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு. ஸோ அப்போத்துலேருந்து அவர் வந்து சும்மா என்கிட்ட பேசும்போதெல்லாம் பேசுவார். பேசி ட்ரெயின் பண்ணார். ஸோ பைலட் ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60% அந்த வாய்ஸ் கொண்டு வந்துட்டார். ஸோ நமக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பேசும்போதே அதை ஒரு ஜென்ஸுன்றது ஃபீலே வராது. அந்த மாதிரி தான் அவர். ஸோ அவர் நிறைய மெமிக்ரி அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணதுனால அவர் ரொம்ப அது கொஞ்சம் சுலபமாக, அவ்வளோ பிரச்சனையே இல்லை, அவர் கஷ்டமாக இல்லை ஆக்சுவலாக. ஸோ நடிக்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணார், நிறைய இன்புட் எடுத்துக்கிட்டாரு. ஸோ வாய்ஸ்க்கு அவர் பெருசாக இது பண்ணிக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரவிக்குமார். ஸோ அது அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ரவிக்குமார் சார் இருக்கட்டும். இல்லை, ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா ஒரு டெபியூ டேரக்டர் வந்து இன்னொரு டேரக்டரை ஒரு ஆக்டிங் பொசிஷனில் வச்சு நீங்கள் டேரக்ட் பண்ண போகிறீங்க. ஐயோ, அது மிகப்பெரிய, நான் அந்த படத்தில் கஷ்டப்பட்ட மிகப்பெரிய இது வந்து ரவிக்குமார் சார். என்னென்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலில் வந்து சாங் ஒரு 5 நாள் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் தான் பண்ணோம். சாங் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டைலாக் சீன் எடுக்கிறது வந்து ரவிக்குமார் சார் சீன் தான் எடுக்கிறேன். எனக்கு அன்றைக்கி நைட் தூக்கமும் இல்லை. ஐயோ, காலையில் போனால் ஷூட்டிங் போனோம், இப்படி ரவிக்குமார் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி காலையில் நான் ஃபஸ்ட்டு ஷாட் சொல்கிறதுக்கே வந்து எப்படின்றது நான் போயிட்டு கேரவனில் போயிட்டு சார்கிட்ட சார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சார் இது மாதிரி ஃபஸ்ட்டு இது பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் முன்னாடி எப்படி பண்ணுறது, என்ன எப்படி சொல்லுவார் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வாட்டி ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு போய் ரவிக்குமார் சார் மீட் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் மீட் பண்ணேன். ஆனால் அவர் வந்து என்கிட்ட எந்த சஜஷனும் சொல்ல, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுட்டார். இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்யூன் பர்சன். எனக்கு அதில் அவர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ரவிக்குமார் சார் கூட. ஸோ ரவிக்குமார் சார் இந்த இது பிஎன் விட்ஸ் மூலிமா நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். சிவகார்த்திகேயன் வந்ததுனால தான் இது பண்ண முடிஞ்சதுன்னா எதை சொல்லுவீங்க? லேடி கெட்டப். நான் அந்த லேடி கெட்டப் வந்து அது அவரால் தான் அல்டிமேட்டாக எனக்கு இப்போ இருக்கிற இதில் சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப யங்ஸ்டர் ஸ்டோரி. ஸோ கீர்த்தியோட வயசில் இருக்கணும், கீர்த்திக்கு ஈக்குவலாக அந்த வயசில் அந்த ஏஜில் இருக்கிற ஒரு கேரக்டர்ன்னும் போது இப்போ இருக்கிற ஹீரோஸில் சிவா சார் தவிர்த்தா வேறு ஆப்ஷன் கிடையாது. நான் அந்த ஸ்கிரிப்ட் அவர் பண்ணலன்னு சொல்லியிருந்தாருன்னா நான் ஸ்கிரிப்டை தூக்கி வச்சுட்டு வேறு ஸ்டோரி தான் பண்ணியிருக்கேன். கண்டி வேறு ஹீரோக்கு பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக கதை எழுதும் போதோ இல்லை படம் பிளான் பண்ணும்போது நிறைய விஷயம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியாமல் போச்சா? ஒரு இன்டர்வலில் ஒரு சாங் வச்சுருந்தேன். ஒரு சாங் இருந்தது. பட் அதுதான் லாஸ்ட்டாக பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட் பண்ணுறதுக்கு. நாங்கள் எல்லா ரஷ்ஷை பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலாக சாங்கிறது தேவைப்படாமல் போயிடுச்சு. ஸோ அந்த பாட்டு மட்டும் அது கொஞ்சம் வேற ஒரு இதுவில் இருந்தது. ஸோ அந்த பாட்டு மட்டும் எனக்கு ஷூட் பண்ண முடியல அப்படின்றது. ஆனால் பட் படத்துக்கு அந்த இடத்துல தேவைப்படலை அப்படின்றது. நாங்கள் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடித்து பார்க்கும்போது அது தேவைப்படலை. ஸோ அதனால் அது விட்டது மட்டும்தான் எனக்கு இதில். மற்றபடி என்ன நான் ஸ்கிரிப்டில் எழுதணும் அது எல்லாமே பண்ணிட்டோம். ஆட்டோகிராஃப் போட்டிங்களா? ஆட்டோகிராஃப் வாங்கிட்டாங்களா யாராவது? இன்னைக்கு யாருங்க ஆட்டோகிராஃப் வாங்குறா? எல்லாமே செல்ஃபி எடுத்துடுறாங்க. செல்ஃபி எடுத்துனாங்க, யாரும் ஆட்டோகிராஃப் வாங்கல. ஆட்டோகிராஃப் யாரும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி இப்போ வந்து பாக்யராஜ் கண்ணன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோகிராஃப் போடுறாரு. ஓப்பனிங் செரமனி நம்மகிட்ட தான். எங்கள் புக்கு யா இட்ஸ் ஹியர்.